இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், உலக ஆஸ்தி எதற்காக? ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 9. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வாருண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். And I say unto you, make to yourselves friends of the mammon of unrighteousness, that when you fail, they may receive you into everlasting habitations. Luke chapter 16 verse 9. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சொல்றேன், நல்ல கவனமா கேளுங்க. இந்த உலகத்துல இருக்கிற பொருள்களால மனிதர்களை, சிநேகிதர்களை சம்பாதிங்க. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் மாளும்போது உங்களை நித்திய வாழ்விற்குள், நித்திய வீடுகளுக்குள் அவர்கள் அழைத்து கொள்ளும்படி, ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு நாம் உலக ஆஸ்தி எதற்காக என்று எண்ணுகிறோம்? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். என கண்மானவர்களே, அதாவது என்னையும் சேர்த்து எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும். அது என்ன மாதிரியான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் சரி, நம்ம எல்லாத்துக்கும் ஒரு காமனான ஆசை தான். நானும் என் குடும்பமும் லைஃப்ல பீஸ்ஃபுல்லா செட்டில் ஆகணும். அதாவது நான் செட்டில் ஆகிறது அப்படின்னா, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களோட ஸ்கேல் படி அதை நிறைய டெஃபினிஷன் கொடுக்கலாம். ஆனா இன்னைக்கு காமனாவே என்ன அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம், நல்ல ஒரு பெரிய வீடு, ஒரு காரு, நல்ல ஒரு ஃபேமிலி, குழந்தைங்க, மனைவி, இன்னும் அடிக்கிட்டே போறோம். எனக்கு கண்மானவர்களே, இது தப்பா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். இது கரெக்ட் தான். ஆனால் நம்முடைய அந்த கம்ஃபர்ட்ன்ற வார்த்தைக்கு நம்ம ஆடம்பரம் அப்படின்ற மாதிரியான ஒரு மீனிங் கொடுக்கிறோமா? எனக்கு போதுன்ற அளவுக்கு நான் சேர்க்கிறப்போ அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம யாராவது நம்ம போதும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நம்மளுக்கு வருதா? எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு இருக்கிறதுல இன்னும் அதிகமா சேரணும், இன்னும் அதிகமா சேரணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஒண்ணு மறந்து போயிடக்கூடாது. இந்த உலகத்துல இருக்கிற நாம ஒரு பெரிய ஒரு ரிச் மேனை பார்த்து என்ன நினைப்போம்? இவங்க கொடுத்து வச்சவங்க, இவங்க பெரிய மரியாதைக்குரியவங்க, கவலையே கிடையாது அப்படின்னு நிறைய இன்னும் பயங்கரமாலாம் யோசிப்போம். பட் இயேசு கிறிஸ்து பெரிய செல்வந்தனை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? இதே லூக்கா 12வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஒரு பெரிய செல்வந்தன் இருக்கிறான். அவன் பயங்கரமா சேர்த்துட்டான். தன்னுடைய களஞ்சியத்தை இன்னும் இடிச்சு கட்டணும், இதனால நான் இன்னும் பல வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம இருப்பேன் அப்படின்னு அவன் நினைக்கிறப்போ, அந்த நைட்டு அவன்கிட்ட தேவன் பேசுற மாதிரி அவனை கூப்பிடுறாரு. எப்படி தெரியுமா? மதிக்கேடனே அப்படின்னு. அதாவது சொல்றாரு, நீ இன்னைக்கு நைட்டு இறந்து போனா நீ சேகரிச்ச ஏதாவது, நீ இவ்வளவு நாள் சேவ் பண்ணிருக்கிய, ஏதாவது உன் கூட வருமா அப்படின்னு அந்த இடத்துல கேட்கிறத நம்ம பாக்குறோம். அப்படியானால் நம்ம என்னதான் ஓடினாலும் சரி, என்னதான் சேவ் பண்ணாலும் சரி, தேவன் வைத்த நாள்ல நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது இது எதுவும் கூட வராது. மாறாக நம்ம இந்த உலகத்துல செய்யற என்ன காரியம் கூட வரும்னா, அதைத்தான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீ இங்க சிநேகிதரை சம்பாதி, அதாவது பிறருக்கு கொடுத்து உதவு. அது இம்மையில் மாத்திரமல்ல, மறுமையிலும் நித்தியத்திலும் உன்னை அது பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது உனக்கு கூட வரும். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யாரெல்லாம் எளியவர்களுக்கு, வறுமையில வாடுறவர்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்களோ அது அவர்களுக்கு அல்ல, எனக்கே செய்த உதவி அப்படின்னு. எனக்கு கண்மானவர்களே, அப்படியானால் இந்த உலகத்துல எனக்கு எதற்காக ஆஸ்தி தரப்பட்டுள்ளது? எதற்காக என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னா, பிறருக்கு நான் உதவும்படி. நம்ம எத்தனை பேர் இந்த காரியத்தை செய்கிறோம்? அவங்க அழகா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான் அப்படின்னு. அப்படியானால் நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரியான காரியங்களை செய்கிறோம்? எனக்கு தான் எல்லாம், என்னுடைய ஃபேமிலிக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, இந்த மாதிரியான ஒரு மனநிலைமையில நாம இருக்கிறோமா? அல்லது எனக்கு போதும், மீதிய
நான் மற்றவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, என்னிலும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு மனநிலை வருகிறதா? என கண்மானவர்களே, நம்ம பிள்ளைகளுக்கு ஆஸ்திய சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சேர்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா, ஆஸ்தி ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலே ஆஸ்தியா இருக்கும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதங்களாலே நிறைத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான கிருபைக்காய் நன்றி அப்பா. அப்பா, இருந்தாலும் அநேக நேரத்துல நாங்க ஒரு சுயநலத்தோடு, ஒரு ஃபிளஷ்லி மைண்டடா நாங்க எங்க வாழ்க்கையில செயல்படுறோம் தகப்பனே. ஆவியானவரே, எல்லாம் எங்களுக்கு அப்படின்னு நினைக்காம மற்றவர்களையும் நாங்கள் மகிழ்ச்சி படுத்தி வாழ நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிறரோடு பகிர்ந்து வாழ ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.